புதுமை தேடுகின்ற இதயங்களே, புது பலியினில் கலந்திட வாருங்களே. புதுமை தேடுகின்ற இதயங்களே, புது பலியினில் கலந்திட வாருங்களே. புவியில் ஆண்டவர் இருக்கின்றார், அவர் புனித இதயங்களில் இருக்கின்றார். எழுக எழுக இறை குலமே, இங்கு இறைவனின் ஆசிரடைந்திடவே. எழுக எழுக இறை குலமே, இங்கு இறைவனின் ஆசிரடைந்திடவே. இடர்படும் இறைவனின் ஊழியரே, நம் இறைவனின் பணியினை ஏற்றிடவே. இடர்படும் இறைவனின் ஊழியரே, நம் இறைவனின் பணியினை ஏற்றிடவே. இகமதில் இனிதே அழைக்கின்றார், இகமதில் இனிதே அழைக்கின்றார். தலைவன் தங்க தலைவன் இயேசுவின் வழியினில் இந்த தரணியை நாளும் வழி நடத்திடவே பணிக்கின்றார். எழுக எழுக இறை குலமே, இங்கு இறைவனின் ஆசி அடைந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய உயிர்ப்பு காலம் 5ஆம் வார ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு தன்னுடைய ராவுணவின் பொழுதும் தன்னுடைய போதனைகளிலும் மிக அதிகமாக கவனம் செலுத்தியது அன்பிலே. எனவேதான் அவருடைய பிரியாவிடை செய்தி கூட அன்பு கட்டளையாக அமைந்திருந்தது. அவர் பிரிகின்ற இறுதி நேரத்திலே சீடர்களுக்கு கொடுத்த அன்பு கட்டளை கடவுளை அன்பு செய்யவும் அடுத்திருக்கின்ற அயலாரை அன்பு செய்து வாழ வைக்கவும் ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பையும் கட்டளையும் கொடுத்திருக்கின்றார். அவருடைய அழைப்பை ஏற்று கட்டளையை கடைபிடித்து அன்பிலே நிலைத்திருக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெறச் செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 21 முதல் 27 வரை. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில்
இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இரண்டாம் வாசகம். கடவுள் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். 21ஆம் அதிகாரம் 1 முதல் 5 முடிய இறைவார்த்தைகள். யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்து. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 13 இறைவாக்கியங்கள் 31 முதல் 33 முடிய, மீண்டும் 34 முதல் 35 முடிய. யூதாசு இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுகின்ற பொழுது இறுதியாக கொடுக்கின்ற அந்த வார்த்தை அல்லது கட்டளை மிக மிக முக்கியமானது. காரணம், அந்த கடைசி வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அழியாது அப்படியே பதிந்திருக்கும். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்பாக அவரே சொல்றாரு, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். இதை சொல்லிவிட்டு உடனடியாக அடுத்தது அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு காரியம் அல்லது கட்டளை என்ன அப்படின்னா, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அதுவும் எப்படின்னா, புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. அன்பு என்பது காலம் காலமாக உலகம் தோன்றியது முதல் இன்று வரை இருந்து வருகின்ற ஒன்று. ஒருத்தர் இன்னொருவர் மேல் அன்பு செலுத்துவது அப்படிங்கிறது வழி வழியாக நாம் செய்து கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்வு அல்லது அனுபவம். இதை எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் இயேசு புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த சீடர்களோடு உரையாற்றுகின்றார். அப்ப என்ன அந்த புதிய கட்டளை? கட்டளை ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இந்த புதிய கட்டளை என்ன அப்படின்னா, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல. இதுதான் இயேசு கொடுத்த புதிய கட்டளை. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பது வழக்கம், வழி வழியாக நாம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் புதிய கட்டளை எங்கே உருவாக்கப்படுகின்றது அப்படின்னா, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல. இந்த நான் என்கின்ற அந்த வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் உண்டு. ஒன்று, இயேசு கடவுள் தன்மையில் விளங்கினார். அந்த கடவுள் தன்மையிலிருந்து அவர் எப்படி இந்த மனித குலத்தை அன்பு செய்தாரோ அப்படி நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுள் தன்மையில் விளங்கிய ஒருவர், கடவுளாக இருந்த ஒருவர் ஒரு மனித சமுதாயத்தை அன்பு செய்கின்றார் என்றால், படைத்தவன் படைப்பு பொருள் இந்த ஒரு எண்ணத்தோடு அல்ல, அல்லது இப்படிப்பட்ட உறவு நிலையோடு அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு அதை மீண்டும் அழுத்தமாக சொல்லுகின்றார், உங்களை நான் நண்பர்கள் என்றே. எனவே இந்த இடத்துல கடவுள் தன்மையில் இருந்த அவர் இந்த மானுட சமுதாயத்தை தன்னுடைய நண்பர்களாக, தன்னுடைய உறவுகளாக, தன்னுடைய சொந்தங்களாக ஏற்றுக்கொண்டதை போல,
அங்கதான் அந்த புதிய கட்டளை வருகின்றது. அப்போது இந்த புதிய கட்டளையில் என்ன அப்படின்னம்னா, வேறுபாடு இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி வேறுபாடு இல்லை, இருக்கிறவன் இல்லாதவன் என்ற ஒரு மாறுபாடு இல்லை, அல்லது நான் என்ற அகம்பாவம் இல்லை, மாறாக உங்களை நான் நண்பர்கள் என்றே ஒரு சமத்துவம், ஒரு சகோதரத்துவம் இந்த அன்பிலே ஒளிந்திருக்கின்றது. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல. எனவே நம் ஒவ்வொருவருடைய அன்பும் சுயநலத்தை எதிர்பாராமல், அகம்பாவத்தை அடித்தளமாக கொள்ளாமல், மாறாக அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு பகைவரையும் அன்பு செய்ய கற்றுக் கொடுத்தவர். இதுவரை உலகத்தில் பகைவரை இப்படியும் நேசிக்க முடியும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த தலைவர்கள் இல்லை. இருந்திருந்தாலும் இந்த அளவு அன்பு செய்ய கற்றுக் கொடுத்தது இல்லை. இயேசுதான் பகைவரையும் நம்மை வெறுப்போரையும் அன்பு செய்ய அழகான உதாரணத்தை கற்றுக் கொடுத்தவர். அவர் சொன்னார், அயலானுக்கு அன்பு பகைவனுக்கு வெறுப்பு என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது பழைய ஏற்பாட்டிலே வாசித்திருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுடைய பகைவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களையும் அன்பு செய்யுங்கள். அப்ப இயேசுவினுடைய அந்த நான் உங்களுக்கு அல்லது நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல எந்த அன்பு? பகைவர்களையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு திறந்த மனம், தாராள உள்ளம், தெளிந்த ஒரு பார்வை. இது இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது. இதான் புதிய கட்டளை. எனவே பகைவர்களையும் அன்பு செய்யக்கூடிய ஒரு தைரியம், துணிச்சலான ஒரு அன்பும் ஒரு மனதும். கண்டிப்பாக இது இயலாத காரியம், நடக்காத காரியம். ஆனால் இயேசு நடத்தி காட்டினார். யாரெல்லாம் தன்னை வெறுத்தார்களோ அவர்களை அவர் அன்பு செய்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார். யாரெல்லாம் தன்னை உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களுக்கு தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கின்றார். யார் தன்னை சிலுவையில் அறைந்து கொண்டார்களோ அவர்களுக்காக தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி வேண்டுகின்றார். எனவே நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது அப்படிங்கிறது பகைவர்களையும் நேசிக்க கற்றுக் கொடுத்த இயேசுவின் அன்பை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது. அடுத்ததாக, ஒரு சமூகத்தின் மீது பற்றுக்கொண்ட அல்லது அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் அக்கறை கொண்ட இயேசுவின் அன்பு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு புறம் தள்ளப்பட்ட சமூகம் எதுவோ அதை எந்த மனிதர்களும் கண்டுகொள்ளப் போவதில்லை. தாழ்ந்த சமூகம், சமுதாயங்கள் எதுவோ அதை ஒருவரும் கண்டுகொள்ளப் போவதில்லை. காரணம், அவர்களோடு தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வதால் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாம் சீரழிந்து விடும் என்று சொல்லி அந்த மனிதர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தாழ்ந்த குல மக்கள், இழிந்த நிலை மக்கள் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைக்கின்ற ஒரு மானுட சமுதாயத்திற்கு இயேசுவின் அன்பு ஒரு புதிய கட்டளை. சமாரிய பெண்ணோடு அவர் உறவாடுகின்றார். சக்கேயுவோடு அவர் உணவருந்த செல்லுகின்றார். மத்தேயுவை தன்னுடைய சீடர்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளுகின்றார். இவர்கள் எல்லாம்
சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலையில புறம் தள்ளப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டு மனித சமுதாயத்தோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் பாவிகளாக வாழ்ந்தவர்கள். இயேசு அவர்களை ஏற்றுக்கொள்கின்றார். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல, அதுதான் அந்த அன்பு தான், ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்பு. ஒரு மானுட சமுதாயம் புறம் தள்ளப்பட்டிருக்கின்றது, ஒடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற இயேசுவின் அன்பு, அங்குதான் புதிய கட்டளையாக அது உருவெடுக்கின்றது. இப்போ இன்றைக்கு நாம் இயேசுவினுடைய அன்பை சிந்தித்து பார்ப்போம். கட்டளை பழைய கட்டளை தான், சட்டம் பழைய சட்டம் தான். ஆனால் இந்த கட்டளைகளை உருக்கொடுத்து அதற்கு உயிர் கொடுத்து அதை மீண்டுமாக புதிதாக உருவாக்கியவர், நிலைநாட்டியவர் ஆண்டவர் இயேசு. எனவே இந்த கட்டளை புதிய கட்டளையாக மாறுகின்றது. எப்பொழுது? இயேசுவினுடைய அணுகுமுறையால், இயேசுவினுடைய அன்பினால் இந்த கட்டளை புதிய உருப்பெறுகின்றது. எனவே இயேசு உறுதியாக சொல்லுகின்றார், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இன்றைக்கு நம்முடைய பார்வைகள் மாறட்டும். அன்பு என்பதை சுருக்கி கொண்டிருந்தால், முடக்கி வைத்திருந்தால், அல்லது வேறுபாடு கருதி மாற்றி நிறுத்தி இருந்தால், அல்லது சிலரை ஒதுக்கி வைத்துவிட்டு சிலரை மாற்றி நிறுத்திவிட்டு இவர்களுக்கு என்னுடைய அன்பு, இவர்களுக்கு என்னுடைய வெறுப்பு என்று சொல்லி நாம் தவறான கண்ணோட்டத்தோடு அன்பினை செலுத்தி கொண்டிருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம். ஆண்டவரேசு கற்றுக் கொடுத்த புதிய அன்பினை, ஆண்டவரேசு செய்து காட்டிய அந்த அன்பு கட்டளையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாமிடமிருந்து பிறந்தார். போதிய அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பின் நிறைவா, உம் அன்பு குழந்தைகளாகிய திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் அன்பு கட்டளையின் பொருள் உணர்ந்து அவரின் அன்பில் இறுதி வரை நிலைத்து நின்று பிறரை அன்பு செய்து வாழும் வரத்தை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மோடு என்றும் பயணிக்கும் எம் இறைவா, எங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் கள்ளங்கபடங்களை பார்த்து பழகிய நாங்கள் களங்கமில்லாத கலப்படமற்ற அன்பை எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்தில் விதைத்து புதியதொரு விண்ணகத்தை இன்றே இவ்வையகத்தில் கண்டு மகிழ தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையையும் இறைவா, மாந்தர்களின் பேராசையால் நாங்கள் இழந்த இயற்கை செல்வங்களை மீண்டும் பெற்று வளமுடன் வாழவும், ஏழ்மையை எதிர்நோக்கி தள்ளப்படும் விவசாய மக்களின் வாழ்வாதாரங்கள் மேம்படவும், நீராதாரங்கள் செழித்தோங்க வேண்டிய மழையை பெற்றிடவும் அருள்மாறி பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தீவினையில் மகிழ்வுறாது என்ற பவுலடியார் வார்த்தைகளுக்கு இணங்க உலகில் உள்ள தீவிரவாதிகள் இயேசுவின் அன்பான ஆழமும் அகலமும் நிபந்தனையும் எல்லையில்லா அன்பை உய்த்துணர்ந்து தீவிரவாதத்தை கைவிட்டு அனைவரும் அமைதியில் வாழ தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். ரஷ்ய உக்ரைன் போர் முடிவுக்கு வருவதாக,
வீழ்ச்சி கண்டிருக்கின்ற இலங்கை பொருளாதாரம் எழுச்சி பெறுவதாக. தவறான மனிதர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு நல்ல தலைவர்கள் அந்த நாட்டிற்கு கிடைப்பார்களாக. இன்னும் எம்முடைய பகுதியினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதியை நிறைவாக்கி கொடுத்தருளும். வலது வாய்க்கால் திட்டம் விரைவிலே நிறைவு பெறுவதாக. உம்முடைய அருளும் ஆசிரும் எங்களோடு தங்கி எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனியோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வை எதிரானதாலே, புதிரான வாழ்வை எதிரானதாலே பொலிவாக செய்வாய் ஆண்டவரே, உம்மருளோடு அணைவாய் மாபரனே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக போரிலே இறந்த சகோதர சகோதரிகளையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் நுழைவர நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். வாமன்னவா இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா. வாமன்னவா இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா. அன்பு பாதையில் கால்கள் ஏற்றிட. வாமன்னவா இதயம் எழுந்து வா, என்னுள்ளம் மலரவா. வாழ்வில் இன்னல்கள் துணை வந்தாலும் உன்னன்பு என்றும் மாறாதையா. வாழ்வில் இன்னல்கள் துணை வந்தாலும் உன்னன்பு என்றும் மாறாதையா.
இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, ஸ்கை டிவி நேயர்களை, கிரைஸ்த கிங் யூடியூப் சேனல் அன்பர்களை உங்களை வாழ்த்துகின்றேன். கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆதரவை பாராட்டுகின்றேன். இன்னும் இந்த ஒளிபரப்பு சிறப்பாக வெளிவர உங்களுடைய நல்ல உள்ளத்தையும் நல்ல எண்ணத்தையும் ஆலோசனைகளையும் அதே சமயத்தில் நன்கொடைகளையும் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றேன். காரணம், இன்றைக்கு இந்த ஒளிபரப்பு ஆயிரக்கணக்கான இல்லங்களையும் பல்லாயிரக்கணக்கான உள்ளங்களையும் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கின்றது. இது மிகச்சிறந்த ஒரு மறைபரப்பு பணியாக இன்றைக்கு பல உள்ளங்களை தேடிச் சென்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாய் பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்களும் இதிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சேனல் டிவி ஒளிபரப்பிலே பல பேர் கண்டு ஜெபத்திலே ஈடுபட்டு பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதற்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. எனவே உங்களால் முடிந்த நன்கொடைகளை கொடுங்கள். மாதம் ஒரு திருப்பலி, மாதம் ஒரு கருத்து என்ற அடிப்படையில் உங்களுடைய திருப்பலிக்கான கருத்துக்களை கொடுத்து உதவுங்கள். அதே போல உங்களுடைய விளம்பர நிகழ்ச்சிகள், குறிப்பாக ஒரு திருப்பலியை ஒளிபரப்புவதற்கு அல்லது இறையறக்கணவனால் ஒளிபரப்பாவதற்கு உங்களால் முடிந்த நன்கொடைகளை கொடுத்து உதவும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல கருமன் புனித மதலேன் மரியம்மாள் திருத்தலத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10:30 மணிக்கு திருப்பலி நவநாள் நற்கரணை ஆசீர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எண்ணற்ற அன்பு உள்ளங்கள் கலந்து கொண்டு இறை ஆசிரை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். ஜாதி மத இன வேறுபாடின்றி பல சமயத்தை சார்ந்தவர்களும் அங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த புனிதையினுடைய வல்லமை மிக்க வேண்டுதலால் அருள் பெற்று செல்லுகின்றார்கள். அதே போல் அங்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இறை இந்த நிகழ்வுகளின் நிறைவிலே வேண்டுதல் உணவானது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதிலேயும் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். வருகின்ற 21ஆம் தேதி சனிக்கிழமை முதல் ஜூலை மாதம் 22ஆம் தேதி புனிதையினுடைய பெருவிழா நாள் வரை 9 வார சிறப்பு நவநாள் மிகச் சிறப்பாக தயாரிக்கப்பட்டுள்ளது. பல அருட்தந்தையர்கள் சிறப்பாக நமக்காக ஜெபிக்க வர இருக்கின்றார்கள். எனவே இந்த 9 வார சிறப்பு நவநாளில் ஒவ்வொருவரும் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு கலந்து கொண்டு அதன் வழியாக புனிதையின் பரிந்துரையின் பேரில் எல்லா ஆசிரியையும் பெற்று செல்ல அன்போடு வேண்டுகின்றேன். எனவே உங்களுடைய வருகை நிச்சயம் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுத்தரும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே திருத்தலத்திற்கு வர அன்போடு வேண்டுகின்றேன். கொள்ளுச்சாம்பாறையிலிருந்து ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற இந்த புனிதையினுடைய திருத்தலம் மதலேன் மரியம்மாளுடைய திருத்தலத்திற்கு வந்து ஆசிரை பெற்று செல்லுங்கள். மற்ற நாட்களிலும் இங்கு வந்து நீங்கள் ஜெபித்து விட்டு செல்லுங்கள். அதே போல இங்கு புனிதைக்கு வேண்டுதல் செய்ய விரும்புகின்றவர்கள், குறிப்பாக உணவு சமைக்க விரும்புகின்றவர்கள் முன்கூட்டியே என்னை சந்திக்கும்படியாகவும் என்னை தொடர்பு கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைபெறுகின்ற வேண்டுதல் உணவை வழங்க விரும்புகின்றவர்கள், குறிப்பாக உங்களுடைய குடும்பங்களிலே நடைபெறுகின்ற வருடாந்திர நினைவுகள், இன்னும் 40ஆம் நாள் நினைவுகள், இன்னும் ஒரு சிலர் உங்களுடைய சிறப்பு விசேஷ நிகழ்வுகள், இவை அனைத்திற்கும் வேண்டுதல் செய்ய விரும்புகின்றவர்கள் தொடர்பு கொண்டு அந்த சனிக்கிழமை நாட்களிலே உங்கள் வேண்டுதல் நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொள்ளும்படியாக வருகின்ற பக்தர்களுக்கு சிறப்பான ஒரு வேண்டுதல் உணவு கொடுக்க உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய அன்போடு வேண்டுகின்றேன். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கண்ணி மாதாவே சரணம், மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காவாயே அருளிவாய். கண்ணி மாதாவே சரணம், மாசில் அமனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோ. மாசில் அமனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோ. ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம்.